முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவின் மனைவி அனோமா பொன்சேகா மற்றும் இரு மகள்மார்களும் இன்று பிற்பகல் மீண்டும் கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலைக்கு சென்று நலம் விசாரித்துள்ளனர். முன்னாள் ராணுவ தளபதியின் விடுதலை தொடர்பாக இதன்போது ஊடகவியலாளர்கள் அனோமா பொன்சேகாவிடம் வினவினர். ஆவணத்தின் பெறுபேறுகள் திங்கட்கிழமையே கிடைக்கும் என அறிய கிடைத்துள்ளது. இதனால் திங்கட்கிழமை அது நடக்கும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். பேச்சுவார்த்தைகளின் போது நிபந்தனைகள் தொடர்பாக எதுவும் பேசப்படவில்லை. அவருக்கு பூரண விடுதலை கிடைக்கும் என நான் எதிர்பார்க்கின்றேன். அதுவே எனது எதிர்பார்ப்பு. எது கிடைக்கும் என்பது எனக்கு தெரியாது. அவர் நவலோக வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவர் சிறை வைக்கப்பட்டிருந்த சிறைக்கூடம் வெள்ளையடிக்கப்பட்டு சொகுசு அறையாக மாற்றப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. ரகசிய போலீஸ் அதிகாரிகள் அதனை ஒளிப்பதிவு செய்துள்ளதாகவும் அறிய கிடைத்துள்ளது. ஜெனரல் சொகுசாக சிறையில் இருந்தார் என நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் காண்பிக்க முயற்சிக்கின்றனரோ தெரியாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற வகையில் எமக்குள்ள சிறப்புரிமைகளுக்கு அமைய அங்கு சென்று நிலைமையை காண உள்ளோம். පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු අපිට තියෙන වරප්‍රසාද අනුව එතන තත්ත්වය කුමක්ද කියලා. இதேவேளை சரத் பொன்சேகாவின் நலன் விசாரிப்பதற்காக அவர் சிகிச்சை பெறும் அறைக்குள் செல்வதற்கு சிறைச்சாலை அதிகாரிகள் தமக்கு அனுமதி மறுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜுன ரணதுங்க தெரிவிக்கிறார். துரதிர்ஷ்டவசமாக சிறைச்சாலை அதிகாரிகள் உள்ளே செல்வதற்கான அனுமதியை எமக்கு வழங்கவில்லை. நான் இது தொடர்பாக சிறைச்சாலையின் போலீஸ் அத்தியட்சகர் குலத்துங்கவிடம் கதைத்த போது எமக்கு செல்வதற்கான அனுமதியை வழங்க முடியாது என கூறினார். துரதிர்ஷ்டவசமாக இந்த நாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு உள்ள சிறப்புரிமைகளை கூட அறியாத அதிகாரிகள் உயர் பதவிகளில் இருக்கின்றனர். இவர்கள் அரசியல் அழுத்தங்களால் இவ்வாறு செய்யலாம். இல்லாவிடின் அரசியல்வாதிகளின் ஊடாக நியமனங்களை பெற இத்தகைய நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். இத்தகைய அதிகாரிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும்.